அனைவருக்கும் வணக்கம். இந்திய வரலாற்றில் கடந்த 1984ஆம் ஆண்டு டிசம்பர் 2-3 நள்ளிரவில் மத்திய பிரதேசத்தில் போபால் நகரில் இயங்கி வந்த யூனியன் கார்பைடு நிறுவனத்திலே மெத்தில் ஐசோசயனைடு அப்படிங்கிற விஷவாயு கசிவு ஏற்பட்டு 5000க்கும் மேற்பட்டவர்கள் ஆயிரக்கணக்கில் இறந்தும் 5 லட்சத்திற்கு மேற்பட்டவர்கள் பாதிப்படைந்தும் கண் பாதிப்படைந்தும் உடல் ஊனமாகியும் புற்றுநோய் போன்ற இதர நோய்களுக்கு தொடர் பாதிப்பிலே அந்த மக்கள் ஆளான அந்த ஆறாத வடுவை நாம் நினைத்து பார்க்கிறோம். அந்த தொழிற்சாலை விஷ கசிவு என்பது அந்த தொழிற்சாலையினுடைய பாதுகாப்பற்ற அலட்சிய போக்கினால் நடைபெற்றது என்பதற்காக அமெரிக்காவிலே அந்த நிறுவனத்தினுடைய இழப்பீட்டை கோரி வழக்கு நடந்த பொழுது 1989 அதற்காக ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களுக்குமான இழப்பீட்டை நிர்ணயம் செய்து அந்த வழக்கு முடித்து வைக்கப்பட்டு அந்த வழக்கு அமெரிக்காவிலே தொடர்ந்து நடைபெற வேண்டும் என்பதை அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசாங்கம் பிரமாண பத்திரத்தின் மூலமாக அமெரிக்காவிலே அது நடக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அமெரிக்காவிலே வாதாடி அந்த வழக்கை தீர்வு காண வேண்டும் என்று அன்றைக்கு இருந்த மத்திய காங்கிரஸ் அரசாங்கம் பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்தது. அந்த பிரமாண பத்திரிகையில் இந்தியாவில் இது போன்ற வழக்குகளை நடத்துவதற்கு தகுதியான வழக்கறிஞர்கள் இல்லை என்பதைப் போல ஒரு இந்திய சர்க்கார் மத்திய சர்க்கார் பிரமாண பத்திரிகை தாக்கல் செய்த கொடுமையை நாம் வரலாற்றில் மன்னித்துவிட முடியாது. இருப்பினும் 40 ஆண்டு காலம் சென்றடைந்தும் கூட அந்த ஆறாத வடு என்பதும் போபால் விஷவாயு கசிவினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய அந்த பாதிப்பு என்பதும் பாரம்பரிய வழிதொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது. தலா 50,000 ரூபாய் கூட இழப்பீடு பெரிய அளவில் கிடைக்காத ஒரு நிலைதான் அந்த வழக்கிலே இறுதியாக எட்டினோம். பின்னீடு அது டவ் கெமிக்கல்ஸ் நிறுவனம் அதை பெற்றுக்கொண்டது. அவர்கள் நாங்கள் அக்கரன்ஸ் நடந்த பொழுது எங்களிடம் இல்லை என்று சொல்லி கைவிரித்து விட்டார்கள். இழப்பீட்டை கூட்டித்தர வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே பல வழக்குகள் போட்டும் சரியான தீர்வு இல்லை. ஆகவே மிகப்பெரிய அந்த யூனியன் கார்பைடு லிமிடெடினுடைய விஷவாயு கசிவினால் அந்த போபால் மக்கள் பாதிக்கப்பட்டதை வாழ்நாளில் மறந்துவிட முடியாது. அதற்கான நியாயம் என்பதும் சரியாக கிடைக்கவில்லை. அதற்கு அன்றைக்கிருந்த மத்திய அரசும் ஜால்ரா போட்டது என்பதுதான் உண்மை.